வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக ஜனவரி 12. பரிபூரண எண். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிம்ரனா, பெர்கமு, தியாத்தீரா, சர்த்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. வெளிப்படுத்துதல் 1 வசனம் 11. 7 என்கிற எண் நம் உலகில் பல இடங்களில் காணப்படுகிறது. கண்டங்கள் 7, வானவில்லின் நிறங்கள் 7, அடிப்படை சுரங்கள் 7, சரி க ம ப த நீ. நமது சூரிய மண்டலத்தில் நம் கண்ணுக்கு தெரிகிற விண்மேனிகள் 7: சூரியன், சந்திரன், புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி. ஆனால் அதைவிட முக்கியமாக வெளிப்படுத்துதலில் 7 என்பது அதிக இடங்களில் வருகிறது. புதிய ஏற்பாட்டில் 7 என்பது 88 இடங்களில் வருகிறது. அதில் 56 முறை வெளிப்படுத்துதலில் உள்ளது. நாம் ஒரு சில இடங்களை ஏற்கனவே பார்த்தோம். இப்போது 7 என்கிற ஒரு முக்கிய தொகுப்பை இங்கு காண்கிறோம். அதாவது 7 சபைகள். உண்மையில் வெளிப்படுத்துதல் புத்தகம் 7 பகுதிகளாக அமைந்துள்ளதாக சில இலையியலாளர்கள் கருதுகிறார்கள். அதில் முதல் பகுதியில் 7 சபைகள் வருகின்றன. மற்றவை 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 அடையாளங்கள், 7 பாத்திரங்கள், 7 வெற்றிகள், புதிய எருசலேமின் 7 அதிசயங்கள் ஆகும். வேதாகமத்தில் 7 என்கிற எண் முழுமையை, அதனால் பூரணத்தை அடையாளமாக சுட்டி காட்டுவதை நினைவில் வையுங்கள். இது நம் உலகத்தில் துவக்கத்திலேயே தெளிவாகிறது. அப்போது தேவன் 7ஆம் நாளில் தம் சிருஷ்டிப்பு கிரியையை நிறைவேற்றி தீர்த்தார். ஆதியாகமம் 2:3. இந்த வசனத்தில் பேசுகிறவர் தாமே பரிபூர்ணத்தின் மகுடமாக தம்மை அடையாளம் படுத்துகிறார். நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். 8ஆம் வசனத்தில் இதே போல்தாம் கிறிஸ்து தம்மை விவரிக்கிறார். அந்த தனிப்பட்ட 7 சபைகளும் பல்வேறு காரணங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன. ஒன்று, அவை அனைத்துமே ஒரு முக்கியமான அஞ்சல் பாதையில் அமைந்திருந்தன. அந்த சபைக்கான கடிதங்கள் வழங்கப்பட வேண்டிய வரிசையில் கிறிஸ்து அவற்றை பட்டியலிடுகிறார். ஆனால் யோவானின் உள்ளூர் கண்ணோட்டத்திலிருந்து மட்டும் வெளிப்படுத்துதலுக்கு விளக்கம் காணக்கூடாது. வரலாற்று கண்ணோட்டத்திலும் அர்த்தம் காணுமாறு இந்த வசனம் வலியுறுத்துகிறது. எடுத்துக்காட்டாக, அந்த 7 சபைகளில் வரிசை முறையானது கிறிஸ்துவ சபை ஆரம்பத்தில் உருவானது முதல் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னான இறுதி நாட்கள் வரையில் அதன் கால வரிசையை சுட்டி காட்டுகிறது. அதன் மூலம் யுகங்கள் நெடுகிலும் சத்தியம் கொண்டு செல்லப்பட்டதை காட்டுகிறது. மேலும் வெளிப்படுத்துதலின் செய்திகள் உலகம் முழுவதற்கும் உரியவை. உதாரணமாக, இந்த 7 சபைகளும் எதிர்கொண்ட சவால்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உள்ள விசுவாசிகளுக்கும் ஒட்டுமொத்த கிறிஸ்துவின் சரீரத்திற்கும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் பொருந்தும். பரலோக பிதாவே, வரலாறு நெடுகிலும் வாழ்ந்தவர்களுக்காகவும் குறிப்பாக எங்களுக்காகவும் வெளிப்படுத்துதலில் ஒரு விசேஷித்த நோக்கம் வைக்கப்பட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. அதிக ஆராய்ச்சிக்கு அப்போஸ்தலர் 2:39, வெளிப்படுத்துதல் 5:6, வெளிப்படுத்துதல் 15:1. ஆமேன்.